முரல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். தொடர்ந்து நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே அளவுக்கு ஈக்குவலாக டோன்ட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் டூ மச் அண்ட் ஆல்வேஸ். எப்போவுமே எமோஷன்ஸை கண்ட்ரோலாகவே வச்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும். லைவ் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு பெரிய விபரீதத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. வேறு யாருமே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஜய் சித்ராவை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் பர்சனலாக அவங்க கூட ஒரு 2 ஈவெண்ட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட 1 டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். வசூல் வேட்டை விஜய் டிவியில் நான் ப்ளே பண்ணும்போது அதில் நான் டைட்டில் வின்னரும் கூட. அந்த சமயம் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஆரா இருக்குல்ல, நம்மலாம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவங்க சில பேரை நான் பார்த்துருக்கேன், டேக்குன்னு சொல்லும்போது மட்டும் ஃபேஸை மாற்றுவாங்க. ஆனால் அவங்க கட் சொன்னாலும் அவங்க ஃபேஸை மாற்றவே மாட்டாங்க. அதே எனர்ஜியோடே தான் செட்டிலையுமே இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் மீடியா பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது என்னென்னா, உங்களோட கவலைகளை கஷ்டங்களை செருப்பை வெளியே கழட்டி வச்சுட்டு வரா மாதிரி செட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், அது உண்மைதான். ஒரு கேமராவில் ஃபேஸ் காட்டும்போது நம்ம கவலையாக ஏதோ நினச்சிட்டு இருந்தோன்னா அது நல்லா இருக்காதுன்றதுக்காக இவங்க எல்லா இடத்துலையும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது செட்டுக்குள்ளன்னு இல்லை, அவங்க காரில் ஏறி உட்காரும் போதே தன்னை சுற்றி ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட அவங்க என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்கிறதே கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் அவங்க கஷ்டத்தை அவங்களுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. எப்போவும் சொல்கிறது தான், உங்களுக்குன்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸாவது வச்சுக்கோங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு உங்களை எந்த விதத்துலையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அழுதாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாட்ரி அடித்தாலும் சரி, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் நஷ்டத்தில் விழுந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணாத பீப்புளை வச்சுருந்துருக்கணும். ஆனால் அவங்கள சுற்றி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு கோடு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில. யாரையுமே அவங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக, ஆனால் பழகும்போது பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் பழகியிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக அடித்து சொல்லலாம், ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. என்னென்னா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ செலக்ட் பண்ண லைஃப் பார்ட்னர் தப்புமா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே விலகியிருக்காங்க. எங்கே நம்ம சாய்ஸை தப்புன்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோன்னு மூடி மறைச்சிருக்காங்க. உங்கள் எமோஷன்ஸை எப்போயும் மூடி மறைக்காதீங்க. அது வெடித்து செதறும் போது பல பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதை உங்கள் மனசு தாங்கவே தாங்காது. எந்த இடத்துல தாங்கலையோ அந்த இடத்துல அந்த பர்சனே இல்லாமல் போயிடுறாங்க.